தமிழ்நாட்டில் நீதிபதிகளுடைய நியமனங்களை வன்னியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நிறையா வன்னியர்கள் இல்லை அப்படிங்கிறத ராமதாஸ் ஏற்கனவே ஒரு ஜனவரி மாதம் ஒரு அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். எவ்வளோ எந்தெந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எவ்வளோ இருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருந்தார். இதே போன்று இன்றைக்கி தெலுங்கு அமைப்புகள் நிறையா இல்லை நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் தெலுங்கு இதை சேர்ந்த தெலுங்கு சமூக மக்கள் சார்ந்த ஒருவர் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய பேனல்லையே இல்லை, நீதிபதிகளாகவே இல்லை அப்படிங்கிற கோரிக்கைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய முன் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கான அரசாங்கம், சமத்துவமான அரசாங்கம் எல்லாத்தையும் ஒரு மத்தியில் பார்க்கின்றோம். எங்கள்கிட்ட சாதிய பேக்க மத பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவர்கள் தான் சாதிய பிரிவினை உருவாக்கி கொண்டு சமத்துவத்தை அளிக்கக்கூடிய வேலையை மிக தீவிரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம நீதித்துறை விவகாரத்தில் கருதலாம். நீதிபதி பட்டையடிச்சுட்டு உட்கார்ந்துருந்த அவர் உண்மையான நீதி கொடுத்தா இந்துத்துவ நீதிபதி சாயம் சொல்கிறாங்க. இதுவே மாற்று சமுதாய நீதிபதிகள் எங்களுக்கான மாற்று சமுதாயத்து மக்கள் எங்களுக்கான நீதி நீதித்துறையில் எங்களுக்கான நீதிபதிகள் இல்லை, எங்களுக்கான அந்த கோட்டா மறுக்கப்படுது, எங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அங்கே முழுமையாக ஃபில்ஃபில் பண்ணப்படாமல் இருக்குன்னு சொல்கிறத அவங்க முன் வச்ச அதே இவர்கள் மறுத்து கண்மூடித்தனமாக கடந்து போயிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. இந்தியாவிற்கே சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் கொண்டு போகிற அரசாங்கமாக தமிழக அரசு இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நிதித்துறையிலையும் சமுதாய ரீதியான இடஒதுக்கீடையும் பங்கீடையும் கொண்டு வருவதற்கு முன் வரணும். இது வெளிப்படை அனைவரும் கொண்டு முன் வச்சிருக்கக்கூடிய. ஆனால் இது மத்திய அரசாங்கம் சார்ந்து தானே இருக்குது. மத்திய அரசு சார்ந்து இருக்குது. இது கொலிஜியம் தான் முடிவு பண்ணணும். இது சென்ட்ரல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீதிபதிகளுக்கான அந்த கொலிஜியம் தான் முடிவு பண்ணி நீதிபதி நியமனம்லாம் பண்ண முடியும். பரிந்துரை அனுப்பக்கூடிய இடத்துல தமிழக அரசும் இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு மேடையில் பேசுகிற அப்படி இத்தனை பேர் நீதிபதி வந்தாங்க சமூக தான் காரணம், தாழ்த்தப்பட்ட மக்களை குறிப்பிட்டு பேசுகிறார் சார். அவர் ஒரு மேடையில் ஆர்எஸ் பாரதி சொன்ன வார்த்தை, இவர்கள்லாம் நீதிபதியாக வந்தாங்கன்னா அது காரணம் திராவிட அரசுடைய. அப்போ இவங்களுடைய தலையீடு இல்லாமல் ஆகிட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த அரசு ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இது போன்ற சமூக சார்ந்த இடஒதுக்கீடுகளை முன்வைக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. அப்போ இவங்க கொண்டு தவறுறாங்க. இது ரீதியாக அரசியல் பிளவை ஏற்படுத்தி இவங்க அதில் குளிர்காய ஆசைப்படுறாங்க நான் கருதுறேன். ஏன்னா ஏற்கனவே 20 ஆண்டுகளாக முன்னாடி நீதிமன்றம் வேணும், மதுரைக்கு உயர்நீதிமன்றம் வேணும்னு சொல்லி போராடியவங்க ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. அதில் இப்போ இருக்கிற பார் கவுன்சில் செக்ரட்டரி வெங்கடேசன் உட்பட நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாருமே ஒருத்தர் கூட அந்த நீதிபதிகள் நியமனத்தில் ஒருத்தர் கூட நீதிபதிகளுக்கான பரிந்துரையில் கூட இல்லைங்கிறத பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்காகவே போராடி இதுக்காகவே இருந்த வக்கீல்கள் இன்னைக்கு சீனியர் ஒரு அட்வொகேட்ஸாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க நீதிபதிக்கான தகுதி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இது கிடைக்காமல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடியே களத்தில் நின்று போராடி சமூக, அதாவது ஒரு மிகப்பெரிய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர்களுக்கு இது போன்ற ஆவணம் இருப்பது கண்டிக்கத்தக்கது. இந்த அரசாங்கம் உள்ளபடியே பரிசீலனை செய்து இது போன்ற விஷயத்தை உள்வாங்கணும். இவர்கள் வெறும் ஓட்டு வங்கிக்காக, வெறும் வாய் செவிடாளுக்காக பல விஷயங்களை பேசிட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் நீதித்துறையில் சமூகம் சார்ந்த இடஒதுக்கீட்டில் கொடுக்காமல் இருப்பது உள்ளபடியே வேதனைக்குரிய விஷயம், கண்டிக்கக்கூடிய விஷயம். உள்ளபடி இந்த அரசு பரிந்துரை செய்கின்றத கோரிக்கை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கும்.